எல்லாருக்கும் வணக்கம். ஒய்ஜி மகேந்திரன் சார் என்னுடைய திரைப்பட உலகில் ஒரு மூத்த கலைஞர், நீண்ட நாள் நண்பர். அடிக்கடி அமெரிக்கா வரும்பொழுது என் அவசியம் தொடர்பு கொள்வார். எங்கள் ஊர்லேயே ஏற்கனவே 2 தடவை நாடகம் போட்டிருக்கிறோம். இந்த நாடகத்தையும் 3வது தடவையாக போடுறதுக்காக நாங்கள் ரொம்ப ஆவலோடு இருக்கிறோம். அடுத்த வாரம் வர்றாங்க. நான் இங்கே ஒரு படத்துக்காக திரைப்பட ஒரு நடிக்கிறதுக்காக வந்து நடிச்சிட்டு இருக்கும்போது 2-3 தடவையாக நாடகம் நடந்தது. கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, என்னால் வர முடியல. இன்றைக்கி அவசியம் இந்த நாடகத்தை நீங்கள் பார்க்க வரணும், நாளைக்கு நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம், உங்கள் ஊருக்கு தான் வர்றோம் அப்படின்னு சொன்னோடனே, எப்படியாவது இன்றைக்கி கண்டிப்பாக வந்துடுறேன், நாடகத்தை பார்க்க வரேன் அப்படின்னு சொன்னேன். வந்து பார்க்கும்போது தான் நான் சேரன்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன், யார் இது வரைக்கும் நம்மளுடைய சிந்தனைக்கு எட்டாத ஒரு விஷயத்தை பிடிச்சி அதை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு நேதாஜியோ ஒரு மகாத்மா காந்தியும் நம்ம நேராக வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்ம பார்த்தது ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. இது மாதிரி திரைப்படத்துறைக்கு கூட இந்த மாதிரி ஒரு கதைக்கு ஒரு சினிமாவுக்கு யாரும் இந்த அளவுக்கு சிந்திச்சதில்லை. இப்படிலாம் இருப்பாங்கன்னு நம்ம புத்தகத்தில் படிச்சிருக்கிறோம், படங்களில் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 2 பேர்த்தையும் பார்க்கும்போது இப்படித்தான் வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு அற்புதமாக 2 பேரும் நடித்தாங்க. ஒரு மகாத்மா எப்படி இருப்பார், ஒரு நேதாஜி எப்படி இருப்பாங்க, அவங்க 2 பேரும் எவ்வளோ அந்யோன்யமாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க, எப்படிலாம் அந்த வந்து ரியலிஸ்டமாக இருந்தது, ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதே மாதிரி அவங்க வந்து இன்னைக்கு நாட்டில் நடக்கிற அந்த அரசியலை பார்த்து அந்த அரசியல் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க, இந்த நாடு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க, இன்றைக்கும் இந்தியான்னு பேர் வச்சதுனால அங்கே வந்தாங்கன்னு சொன்னதெல்லாம் உண்மையிலே சிந்தனைக்கு அப்பாற்பட்டு ஒரு நாடகத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. ஒரு அற்புதமான நாடகத்தை பார்த்தேங்கிற நிறைவோடு நான் போகிறேன். இன்றைக்கி நைட்டே உடனே அமெரிக்காவை தொடர்பு கொண்டு நான் நம்ம ஊருக்கு அடுத்த வாரம் வர்றாங்க, ரெடியாக இருங்க, அற்புதமான நாடகம்னு சொல்ல போகிறேன். நான் என்ன சொன்னேன், 3G நான் நினச்சேன். முதல்ல 2G 3G 4G செல்ஃபோன் வந்தது, அந்த ஜி தான் நினச்சேன். ஆனால் அதுக்கு அப்பாற்பட்டு பார்த்தீங்கன்னா நேதாஜி, சுபாஷி, தாமோஜின்னு சொல்லி 3G வந்து சேர்த்துருக்காரு. ரொம்ப அருமையாக இருந்தது. அடுத்த வாரமும் இந்த நாடகத்தை நான் அங்கே கண்டு ரசிக்க போகிறேன். அற்புதமான நாடகம், மனமாற வாழ்த்துறேன். அத்தனை பேரும் அத்தனை கலைஞரும் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கீங்க. என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுகள். நன்றி. எப்போவுமே ஒய்ஜி சாரோட ட்ராமா வந்து ஒரு அர்த்தத்தோடு இருக்கும், நகைச்சுவையோடு இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் அதே மாதிரி வீட்டுக்கு போகும்போது யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம், என்ன இப்படி சொல்லிட்டாரு, எவ்வளோ விஷயத்த சொல்லிட்டாரு ஒரு சின்ன ட்ராமாவுக்குள்ள அப்படின்னு. ட்ராமாவுக்கு மெனக்கெடுறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய விஷயம். இந்த வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 50 வருஷமாக நாடகம் நடத்திட்டு இருக்காரு. 58 வருஷம். அது அவங்க அப்பா காலத்துலேருந்து உருவான விஷயம். ஆனால் இன்னமும் அந்த நாடகத்து மேலே வந்து ஒரு துளி கூட, ஒரு சின்ன இடம் கூட போர் அடிக்காமல், படம் பார்க்குற 2 மணி நேரம், அது ஒரு 2 மணி நேரம் போர் அடிக்குது நமக்கு. ஆனால் ஒரு நாடகத்தை எவ்வளோ நேரம் போர் அடிக்காமல், அதே நேரத்தில் கரண்ட் பாலிடிக்ஸை சம்மந்தப்படுத்தி அதில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், எனக்கு பிடிச்ச கருத்து இருக்கலாம், அவருக்கு பிடிச்ச கருத்து இருக்கலாம், பிடிக்காத கருத்து இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் எங்களுக்கு அது தோணலை. வாய் விட்டு யோசித்து நல்லா சிரித்தோம். 3G நீங்கள் வந்து உங்களுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா 4G வந்துருச்சு, அப்புறம் 5G வரும், 6G வரும். நீங்கள் இந்த நாடகத்தை நடத்திக்கிட்டே இருக்கலாம், எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி. ஆனால் 4G பண்ணும்போது நீங்கள் சிவாஜியை சேர்த்துருங்க. ஏன்னா சிவாஜி கூட நேர்மையாக அரசியல் பண்ண முடியாமல் தோற்று போன ஒரு ஆள். அவருக்கு நேர்மையாக அரசியல் பண்ண தெரியும், அது நம்ம ஊருக்கு ஒத்து வரல. அதனால் நீங்கள் அந்த ஜியை கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். அடுத்தது சிவாஜி, 4Gயில் வந்து சிவாஜி இருப்பார். ஸோ இந்த குழுவில் நடித்த அத்தனை பேருமே என்ன சொல்ல போனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் அழகாக பண்ணியிருந்தார், எல்லாருக்குமே. அது எப்போவுமே அவர் நாடகத்தில் ஒரு ஸ்பெஷல் பண்ண வேண்டும். அவர் நாடகத்தில் நடிக்கிற ஒரு சின்ன கேரக்டர் கூட கொஞ்ச நேரம் வந்தால் கூட தூக்கி சாப்பிட்டு போயிடும். இப்போ நான் சுப்பினி சார் வரமாட்டாருன்னு ஏங்கிக்கிட்டே இருந்தேன். அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. ஆனால் நடித்த எல்லாருமே ரொம்ப நல்லா நடித்தாங்க எப்பவும் போல். அதே மாதிரி காந்திஜி, நேதாஜியை நடித்த 2 பேருமே பிரமாதமாக பண்ணாங்க. அந்த நேதாஜியோட வாய்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த நேதாஜியை கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டிச்சு அந்த வாய்ஸும் அந்த லுக்கும், அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த நேதாஜியோட கேரக்டர். அதே மாதிரி டக்குன்னு இந்த மாயாஜாலம்லாம் பண்ணீங்க பாருங்க, டக்குன்னு விரல்லேருந்து ஸ்டிக்கு, 2 பேருக்கும் ஒன்றும் புரியல என்னப்பா நடக்குதுன்னு. ஆனால் அடுத்த அதே ஸ்டிக்கை கொண்டு வந்து நல்லா இருந்திருக்கு, ஒரு மர ஸ்டிக்கை மறுபடியும் மாற்றிட்டாரு அவர். அது ஒரு ட்ராமாக்கு யூஸ் பண்ண, அடுத்த ட்ராமாக்கு அது தாங்காது, அதுதான் வேறு ஒன்று. ஸோ ரொம்ப சந்தோஷம். முதல்ல இந்த நாடகத்தை கிட்டத்தட்ட எத்தனை ஸ்டேஜ் ஆச்சு சார்? 70
71 71க்கு அப்புறம் இவ்வளவு கூட்டம் சென்னையில் வருது நாடகம் பார்க்கன்றது. இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் இருந்தும் எங்களுக்கு என்னென்ன பண்ணாங்களா, சினிமாவில் யோசிச்சுட்டு இருக்கோம். சினிமாவை வந்து பிரயோஜனமாக கொண்டு போய் வியாபாரம் பண்ண முடியல, தேட்டருக்கு கூட்டம் வரல. ஆனால் வீட்டில் வந்து பார்த்துறீங்க, அது எங்களுக்கு வருமானமே வர மாட்டேங்குது. அப்போ நாங்கள் இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி, சினிமாவை விட்டு நாடகத்துக்கு வரணும். சினிமாவை விட்டு நாடகத்துக்கு வந்துட்டோம்னா இதை நீங்கள் காப்பி அடிக்க முடியாது, இதை நீங்கள் வீட்டில் உட்காந்து பார்க்க முடியாது. நாங்கள் போடுற நாடகத்தை நீங்கள் வந்து பார்த்துருவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அது கூட நான் அடுத்தபடி முயற்சிக்கலாம். நான் எழுதுறேன், நீங்கள் நடிங்க, நானும் நடிக்கிறேன். நன்றி. இந்த குழுவெல்லாம் அமெரிக்கா போகிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு வாழ்த்து சொல்லுவோம். அத்தனை பேரும் ரொம்ப எனர்ஜியோடு போய் இதே எனர்ஜியோட அமெரிக்கா வாழ் மக்களை, தமிழ் மக்களை வந்து சந்தோஷப்படுத்திட்டு வரணும்னு அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்க அண்ணன் நெப்போலியன் சார். அவர் வந்து எனக்கு நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு மனிதராக, ஒரு எம்பியா, ஒரு அரசியல்வாதியா, அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல ஒரு பண்பாளர். எல்லாரையும் இன்முகத்தோட வரவேற்கிறதுல, கட்டி தழுவுறதுல, பாசம் காட்டுறதுல, ஒரு மனிதனுக்கு துயரம்னா வந்து நிற்கிறதுல முதலாள். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறாரு. நீங்களாம் நம்பிக்கையோடு போயிட்டு வரலாம். உங்கள் வீடு மாதிரி இங்கே இருக்குது. நல்லா தங்கி நல்லா சாப்பிட்டுட்டு நல்லபடியாக அந்த மக்களுக்கு ஒரு நாடகத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்திட்டு வாங்க. உங்களால் வாழ்த்தி வழியினப்படும். உங்கள் எல்லாருக்கும் ஒரு ரிக்வஸ்ட்டு, நீங்கள் எல்லாம் சோஷியல் நெட்ஒர்க்கில் பிஸியாக இருப்பீங்க. ஐ நோ யூ ஆர் ஆல் ஆக்டிவ்.